ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டு கிட்ஸோடைய லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாமா? கோவக்காய் ஃப்ரைக்காக ஃபஸ்ட்டு கோவக்காய் அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் சோறுக்கு லஞ்சுக்கு சாப்பாடும் அரிசியும் வச்சாச்சு, உல வச்சாச்சு. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கோவக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறோம். அரைச்சி விட்டு வைக்க போகிறோம். காலைல ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஒரு டம்ளர் காஃபி. அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எண்ணெய் நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால நிறைய எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு, உண்மையாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறத விட ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். சோம்பு, சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய், இது சட்னிக்கு அரைக்கிறது, வதக்கு சட்னி. அதே தான் தேங்காய், பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். இதில் காஞ்ச மிளகா நிறைய சேர்க்கலாம், ஆனால் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா போட்டால். நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். புளிக்குழம்புக்கு இப்போ கடுகு வெந்தயம் போட்டு வெண்டைக்காவையும் போட்டு நல்ல ஒரு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு புளி தண்ணி இதில் ஊற்ற தேவையில்லை. நான் இது மண்ணின்னு தான் சொல்லுவேன். புளி நான் ஊற்றாததுனால நான் என்ன குழம்புன்னு பேர் வைக்கிறதுனே தெரில. புளி ஊற்றலை, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஓரளவுக்கு தண்ணியாகவே வச்சுட்டேன். ஏன்னா சாப்பாடு இதில் கிண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா எனக்கு எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்னு பாருங்கள். கருப்பு உளுந்தில் தான் நான் அரைச்சேன். சரி, தோசை ஊற்றிட்டு சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவும் எடுத்து செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்து தோசை இப்போ ஊற்றுற பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஃபனுக்கு இது எந்த ரேஷியோ நான் போடுறேன்னு சொல்லி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ரொம்ப இட்லி கூட சூப்பராக வரும். இட்லி பாத்திரத்துலேயே ஒட்டாது, அந்த அளவுக்கு செம்மையாக வரும். இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, சட்னி, அடுத்து வெண்டைக்காய் குழம்பு, கீரை, சாதம், கோவக்காய் ஃப்ரை. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள ஃபுல் சாப்பாடு மெனு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.